ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, அதாவதுங்க, ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடிலாம் இடம் வாங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ்டு வாங்குறதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா என்னடா ரியல் எஸ்டேட்டில் அரசியலை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போத்த ஆட்சியில் பில்டிங் பிளான் அப்ரூவ்டுக்காக இருக்கட்டும், சிஎம்டி அப்ரூவ்டுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் கம்மியாக வாங்குறதாத்தான் கேள்விப்பட்டோம். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன பணம் கட்டணுமோ அதை மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எந்த ஏரியாவில் எவ்வளவு இடமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா? மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த மெட்ரோ வேலைகளை ஆரம்பிக்க மெட்ரோவை பேஸ் பண்ணியே ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்க. அந்த இடத்தின் உரிமையாளர் பார்த்திங்கன்னா ரேட்டை அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. மெயின் ரோடுனா இப்போ மெட்ரோ வேலை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மெட்ரோ மெயின் ரோட்லேருந்து மெட்ரோ வேலை செய்யக்கூடிய மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்த நிறைய பேர் இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்துடுமா இடம் எங்கே இருக்குன்ட்டு. சென்னை கோயம்பேடு அடுத்து விருகம்பாக்கத்தில், அதாவது கோயம்பேட்டிலேருந்து காளியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க, விருகம்பாக்கம் மார்க்கெட்டு முற்ற வரைக்குமே காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு தான். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டி ஸ்ட்ரீட்டாக மாறும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் விருகம்பாக்கம் நடேச நகரை தாண்டி ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் டுவர்ட்ஸ் கோயம்பேடுலேருந்து விருகம்பாக்கம் வரும்போது நடேச நகர் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு சுந்தர்சி கல்யாண மண்டபம், HDFC பேங்க் ஏடிஎம் அங்கே இருக்கும் கார்னரில். அதை ஒட்ட மாதிரி ஒரு ரைட் ஒன்று திரும்புங்க. அந்த ரைட் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா 1, 2, 3வது ப்ராப்பர்ட்டிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. அந்த இடத்துடைய லேண்ட் ஏரியா 2610 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த இடத்துல ஒரு 30 வருஷம் பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஆனால் 30 வருஷம் பில்டிங்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் பில்டிங் நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும். பில்டிங் கண்டிஷன் நல்லா இருக்கும். எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு கட்டியிருக்காங்க. கீழே 2 கார் பார்க்கிங் விடுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் மொத்தம் 6 போர்ஷன், மொத்தம் 7 போர்ஷன் வர மாதிரி தான் கட்டியிருக்காங்க. 5 EB, 2 சப் EB, சரிங்களா? 5 EB மீட்டர், 2 சப் மீட்டர் வச்சுருக்காங்க. மொத்தம் 1.25 லட்ச ரூபா இந்த இடத்துல வாடகை வந்துட்டு இருந்துச்சு இந்த பில்டிங்கில். இந்த இடத்தின் உரிமையாளர் பில்டிங்கோட உரிமையாளர் இந்த பில்டிங்கை சேல் பண்ணணும் அப்படிங்காட்டி அங்கே இருக்கிறவங்க வெக்கட் பண்ணிட்டாங்க. இப்போ வெக்கட் பண்ணிவிட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு எந்த ரேட்டும் போடலை. இவங்க இடத்துக்கு மட்டும்தான் ரேட்டை போட்டுக்கிறாங்க. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க. நிச்சயமாக பேங்க் லோன் கிடைக்கும். இந்த பில்டிங்குடைய, அதாவது 30 வருஷம் பில்டிங்கோடு இருக்கக்கூடிய இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் சொன்னது 5,35 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 5,35 லட்ச ரூபாங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. டெஃபினட்டாக ரேட்டை குறைக்க தான் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு விருகம்பாக்கம் ஏரியாவில் காளியம்மன் கோயில் தெருவிலேருந்து மெயின் ரோடு பக்கத்துலேயே யாராவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த காட்டுவாங்க. இடத்த நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ, பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ இவங்களுக்கு உண்டான இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான்.
இடையில அக்ரிமெண்ட் ஹோல்டரோ பவர் ஹோல்டரோ யாரும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அந்த இடத்தின் உரிமையாளர், பில்டிங்கோட உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேமெண்ட் மெத்தடு நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிடுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல் வெயிட் மணி கேட்குறாங்க. எவ்வளோ இப்போ 5 கோடி 35 லட்ச ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து நெகோசியேஷன் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் பண்ணுறோமோ அந்த பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஃபுல் வெயிட் மணியாக வந்து அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து கேட்டுக்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஃபுல் வெயிட் மணி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் என்னோட இடத்த கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இமீடியட்டாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நிச்சயமாக வந்து ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து கிடையாதுங்க. அடுத்து மெட்ரோ வேலை முடிஞ்சு மெட்ரோ ட்ரெயினில் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வந்து இன்னமும் ரேட் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்துக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.